ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ஸ்லோ அண்ட் ஸ்டடி. நம்ம இந்த வீடியோவில் யூஜிசி நெட் எக்கனாமிக்ஸில் உள்ள எக்கனாமெட்ரிக்ஸ் கான்செப்ட்டுக்கு ரிலேட்டடான ஒன் ஆஃப் த கொஸ்டின் தான் இருந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கொஸ்டின் தான் இருந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டினை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டின் எதை பற்றினா நம்மளோட கிளாசிக்கல் லீனியர் ரிக்ரெஷன் மாடலோட அசம்ஷனை பற்றின கொஸ்டின். ஸோ நம்ம இந்த வீடியோவில் சிம்பிளாக நம்ம கிளாசிக்கல் லீனியர் ரிக்ரெஷன் மாடல்னா என்ன அண்ட் அதோட அசம்ஷன்ஸை மட்டும் ரொம்ப டீட்டெயிலாக இல்லாமல் நம்ம ஓவர் வியூவாக பார்த்துட்டு இந்த கொஸ்டினை நம்ம இருந்துட்டு ஆன்சர் பண்ண பார்ப்போம். ஸோ கிளாசிக்கல் லீனியர் ரிக்ரெஷன் மாடல். ஸோ இதுல இந்த மாடல் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல ரிக்ரெஷன்னா என்ன? ஸோ இது மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ரிக்ரெஷன் மாடல்ன்றது ரெண்டு வேரியபிளுக்கு நடுவில் உள்ள டூ ஆர் மோர் வேரியபிள்ஸ்க்கும் நம்ம பண்ணலாம். பட் சிம்பிள் கேஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டு வேரியபிளுக்கு உண்டான காசேஷனை பத்தி சொல்றது. அதாவது அந்த ரெண்டு வேரியபிள்ஸ்க்கு நடுவில் உள்ள காஸ் அண்ட் எஃபெக்ட் ரிலேஷன்ஷிப்பை பத்தி பேசுறதா இருந்துட்டு நம்மளோட ரிக்ரெஷன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ இன்கமும் கன்சப்ஷன் எடுத்துக்கிட்டோம். கன்சப்ஷன் இருந்துட்டு டிபெண்டன்ட் வேரியபிள் அண்ட் இன்கம் இருந்துட்டு இண்டிபெண்டன்ட் வேரியபிள்னா இண்டிபெண்டன்ட் வேரியபிளோட அதாவது இன்கமோட ஒரு பெர்சன்டேஜ் சேஞ்ச் இருந்துட்டு ஒரு 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 யூனிட் இருந்துட்டு இன்கம் இருந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அது எவ்வளோ இருந்துட்டு நம்ம கன்சப்ஷன் இருந்துட்டு அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றத அந்த காஸ் இதான் காஸ். இன்கம் இன்க்ரீஸ்ன்றது காஸ். ஸோ கன்சப்ஷன் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் ஆகுதுன்றது தான் இருந்துட்டு எஃபெக்ட். அது எவ்வளோ தூரம் இதாகுது. அண்ட் இந்த ரிக்ரெஷன் மாடல்ஸ் வச்சு நம்ம என்ன ஃபைன் பண்ணுவோம்னா இந்த ரெண்டுக்கு உண்டான ரிலேஷன்ஷிப் என்ன, இந்த காஸ் அண்ட் எஃபெக்ட் ரிலேஷன்ஷிப் என்ன, ரெண்டுக்கு உண்டான ரிலேஷன்ஷிப் என்ன, அண்ட் அது மூலியமா இருந்துட்டு நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் இருந்துட்டு பண்ணுவோம். ஸோ அதுதான் இருந்துட்டு நம்ம இந்த ரிக்ரெஷன் மாடல்ஸ்ல, இந்த கிளாசிக்கல் ஆர் சிம்பிள் லீனியர் ரிக்ரெஷன் மாடல்ஸ்ல இருந்துட்டு பண்ணுவோம். இதே இந்த டூ வேரியபிள்ஸ் வச்சு நம்ம பண்றது இருந்துட்டு சிம்பிள் லீனியர் ரிக்ரெஷன் மாடல் பிட்வீன் ஒன்லி ஒன். அதான் எழுதியிருக்கேன், வித் ஒன்லி ஒன் இண்டிபெண்டன்ட் வேரியபிள். அதே இது மோர் தென் ஒன் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் இருந்துட்டு இருந்துச்சுன்னா அது மல்டிபிள் லீனியர் ரிக்ரெஷன் மாடலுக்குள்ளார போகணும். ஸோ அது நம்ம இப்போ இங்க எடுத்துட்டு போவோம்னா, ஸோ அதான் இருந்துட்டு இங்கே கொடுத்துருக்கேன். இட் இஸ் அ மாடல் இன் விச் ஒன் வேரியபிள் y இஸ் எக்ஸ்பிரஸ்ட் ஆஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் another வேரியபிள் x. ஸோ இங்க y தான் இருந்துட்டு நம்மளோட கன்சப்ஷன் எடுத்திருக்கோம், எக்ஸ் தான் இருந்துட்டு நம்மளோட இன்கம் இருந்துட்டு எடுத்திருக்கோம். ஸோ இதே ரிலேஷன்ஷிப் இருந்துட்டு நம்ம வேற எதுக்கும் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒய்க்கு ஒய் இருந்துட்டு நம்ம ஒரு லேபர் வேஜ் இருந்துட்டு எடுத்துக்கிறோம்னா வேஜ் எதை வச்சு டிபெண்ட் பண்ணியிருக்கோம்னா சரி, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இருந்துட்டு எஜுகேஷன் இருந்துட்டு இண்டிபெண்டன்ட் வேரியபிளா இருந்துட்டு எடுத்துக்கலாம். ஸோ எஜுகேஷன் இன்க்ரீஸ் ஆச்சு, எஜுகேஷன் ஒரு பர்சனோட எஜுகேஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது எந்த அளவுக்கு அவங்களோட வேஜ்ல இருந்துட்டு இது பண்ணுது, அதாவது அவங்களோட எஜுகேஷன் இதானால கண்டிப்பா அவங்களோட ஸ்கில் இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ அதனால எந்த அளவுக்கு இருந்துட்டு வேஜஸ்ல இருந்துட்டு எஃபெக்ட் இருக்கு. ஸோ இந்த ரிலேஷன் இது ரெண்டுக்கும் உண்டான ரிலேஷன்ஷிப்பை வச்சு நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் பண்ணுவோம். இந்த இதுல தான் இருந்துட்டு நம்மளோட எக்கனாமெட்ரிக்ஸான ரிக்ரெஷன் மாடல் இருந்துட்டு வருது. இதான் இருந்துட்டு நம்மளோட சிம்பிள் லீனியர் ரிக்ரெஷன் மாடல். ஸோ அதோட ஈக்குவேஷன் தான் இருந்துட்டு இந்த ஈக்குவேஷன் yi is equal to beta naught plus beta 1 xi plus ui. ஸோ இந்த யூஐன்றதான் நம்மளோட இம்பார்ட்டன்ட் டேர்ம் இந்த எக்கனாமெட்ரிக்ஸ்ல இந்த யூஐ, இந்த எரர் டேர்ம் நம்ம இருந்துட்டு உள்ள கொண்டு வரப்ப தான் இருந்துட்டு இந்த மாடலே இருந்துட்டு எக்கனாமெட்ரிக்ஸ் மாடலா இருந்துட்டு மாறும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட கன்சப்ஷன் ஃபங்க்ஷனே இருந்துட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா கன்சப்ஷன் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் ஏ பிளஸ் பிஒய்னு எடுத்துக்கோங்க. பி இருந்துட்டு ஒய் இருந்துட்டு இன்கம், இதான் இருந்துட்டு நம்மளோட எம்பிசி. ஸோ இது இருந்துட்டு நம்மளோட அட்டானமஸ் கன்சப்ஷன் சி நாட்னு சில இடத்துல போடுவாங்க, சி நாட். ஸோ இது இருந்துட்டு நம்மளோட மேத்தமெட்டிக்கல் மாடல். இது இருந்துட்டு நம்மளோட மேத்தமெட்டிக்கல் மாடல். அதே தான் இருந்துட்டு இங்க y is equal to beta naught plus beta 1 xன்ற கேஸ். இது கூட இந்த ஸ்டோகாஸ்டிக் எரர் டேர்ம் இருந்துட்டு நமக்கு ஆட் ஆகிறப்ப தான் இருந்துட்டு இந்த மாடல் இருந்துட்டு நமக்கு எக்கனாமெட்ரிக் மாடலா இருந்துட்டு நமக்கு மாறுது. எக்கனாமெட்ரிக் ரிக்ரெஷன் மாடலா இருந்துட்டு நமக்கு மாறுது வித் திஸ் யூஐ தான். ஸோ இந்த யூஐ என்ன சொல்லுன்னா, இப்போ கன்சப்ஷன் ஆஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் இன்கம்ன்றது தான் நம்ம இருந்துட்டு எடுக்கிறோம். பட் இன்கம் தவிர்த்து நிறைய ஃபேக்டர்ஸ் இருந்துட்டு கன்சப்ஷன் அஃபெக்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மைக்ரோ தியரி வரை நிறைய போனோம்னா இன்கம் மட்டும் நம்மளை அஃபெக்ட் பண்ணாது இல்லையா. நம்ம நிறைய மைக்ரோல பார்த்துருப்போம் இல்லையா. நம்மளோட டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் இருந்துட்டு அஃபெக்ட் பண்ணும், ப்ரைஸஸ் இருந்துட்டு அஃபெக்ட் பண்ணும். ஸோ இது மாதிரி என் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் இருந்துட்டு கன்சப்ஷன் ஆன இந்த டிபெண்ட் வேரியபிளான ஒய் இருந்துட்டு அஃபெக்ட் பண்ணும். ஸோ அந்த எஃபெக்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் டேர்ம் தான் இருந்துட்டு இந்த எரர் டேர்ம். எப்படி இருந்துட்டு இந்த எரர் டேர்ம் இருந்துட்டு அதர் வேரியபிள்ஸோட எஃபெக்ட் இருந்துட்டு மெஷர் பண்ணக்கூடியதான் இருந்துட்டு இந்த எரர் டேர்ம். இதை நம்ம கொண்டு வரப்போ தான் இருந்துட்டு நம்மளோட மாடல் இருந்துட்டு எக்கனாமெட்ரிக் மாடலா இருந்துட்டு மாறும், வேற எல்லா எஃபெக்ட்ஸையும் இருந்துட்டு நம்ம உள்ள இன்டேக் பண்ணுவோம். ஸோ அதான் இங்க இருந்துட்டு இந்த மாடலோட சிம்பிள் இதுதான் இருந்துட்டு கொடுத்துருக்கேன். y இருந்துட்டு டிபெண்டன்ட் வேரியபிள் ஒரு எண்டோஜீனியஸ் வேரியபிள், பீட்டா நாட் இருந்துட்டு இன்டர்செப்ட், இது நம்மளோட இன்டர்செப்ட், அண்ட் பீட்டா 1 இருந்துட்டு நம்மளோட ஸ்லோப், எக்ஸ் இருந்துட்டு இண்டிபெண்டன்ட் வேரியபிள் எக்ஸ்பிளனேட்டரி ஆர் எக்ஸோஜீனியஸ் வேரியபிள் சொல்லுவோம், யூ இருந்துட்டு டிஸ்டர்பன்ஸ் டேர்ம் ஆர் எரர் டேர்ம்னு இருந்துட்டு நம்ம சொல்லுவோம். ஒரு வித் இங்க கொடுத்துருங்க பாருங்க, விச் ரெப்ரசென்ட் ஆல் த அதர் வேரியபிள்ஸ் விச் அஃபெக்ட்ஸ் வேரியபிள் y. இன்கம் தவிர்த்து மற்ற என்னென்ன வேரியபிள்ஸ் இருந்துட்டு கன்சப்ஷன் அஃபெக்ட் பண்ணுமோ அது அதோட எஃபெக்ட்ஸ் எல்லாத்தையும் இருந்துட்டு நம்ம இருந்துட்டு யூஏ இருந்துட்டு நமக்கு மெஷர் பண்ணுவோம். ஸோ இவ்வளோதான் இருந்துட்டு நம்மளோட கிளாசிக்கல் லீனியர் ரிக்ரெஷன் மாடல். ஸோ இது சிம்பிள் லீனியர் ரிக்ரெஷன் மாடல். ஸோ இதுக்குள்ளார நம்ம இருந்துட்டு இன்னும் பெட்டரா பார்க்கணும்னா இதான் இருந்துட்டு நம்மளோட ரிக்ரெஷன் லைன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம் y is equal to beta naught plus beta 1 xi plus ui நம்ம பார்த்தோம் இல்லையா. இதான் இருந்துட்டு அந்த லைன். ஸோ இங்க நான் என்ன சொல்லியிருக்கேன், ரிக்ரெஷன் லைன் இஸ் நத்திங் பட் அ ஸ்ட்ரெயிட் லைன்
connecting the locus of several conditional means, that is conditional upon xi அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ ரிக்ரெஷன் லைன்ன்றது என்னன்னா ஒரு ஆவரேஜ் ஆஃப் கண்டிஷனல் மீன்ஸ்ன்றாங்க. இட்ஸ் அன் ஆவரேஜ் ஆஃப் லோக்கஸ் ஆஃப் பாயிண்ட் ஆஃப் கண்டிஷனல் மீன்ஸ் அப்படின்றாங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இந்த கிராஃப் வச்சு நான் சொல்றேன். இப்போ இருந்துட்டு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டா இது இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ஒரு இண்டிவிஜுவலோட இன்கம், ஒரு இண்டிவிஜுவலோட கன்சப்ஷன் நம்ம வச்சுப்போம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இருந்துட்டு நான் இருந்துட்டு 3 இன்கம் கிளாஸ் இருந்துட்டு நம்ம எடுக்கிறோம். 100, 200, 300 3 இன்கம் கிளாஸ் இருந்துட்டு எடுக்கிறோம். ஒன்னொன்னு கீழே நம்ம இருந்துட்டு ஒரு டோட்டலா 15 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு நம்ம வச்சுப்போம். 15 மெம்பர்ஸோட இன்கம் எடுத்துக்கிறோம். ஒன்னுலேயே, அதாவது 100 இன்கம் வாங்குற ஒரு 5 பேர் எடுக்கிறோம், 200 இன்கம் வாங்குற ஒரு 5 பேர் எடுக்கிறோம், 300 சேலரி வாங்குற ஒரு 5 பேர் வந்துட்டு நம்ம எடுக்கிறோம். ஸோ இவங்களோட கன்சப்ஷன் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இருந்துட்டு 50 ருபீஸ் வாங்குவாங்களா, 60 ருபீஸ், எல்லாருமே இருந்துட்டு ஒரே லெவல் ஆஃப் கன்சப்ஷன் பண்ண மாட்டாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இந்த 100 ருபீஸ் இன்கம் வாங்குறவங்க சில பேர் 40 பண்றாங்க, சில பேர் 45 கன்சப்ஷன் யூஸ் பண்றாங்க, சில பேர் 50, சில பேர் 70 ருபீஸ் இருந்துட்டு டெய்லி கன்சப்ஷனுக்கு இருந்துட்டு யூஸ் பண்றாங்க. அப்படின்னு இருந்துட்டு ஒரு 5 பேர் 65 அப்படின்னு ஒரு 5 பேர் இருக்காங்க. இதே மாதிரி 200 5 பேர், 300 5 பேர் இருக்காங்கன்னா, ஸோ இப்போ இது மாதிரி நம்ம மொத்த டேட்டாவை கொடுத்து நம்ம சிம்பிளா மீன் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? இதே மாதிரி இங்க 5 பேரோட இன்கம் இருக்கும், இங்க 5 பேரோட இன்கம் இருக்கும், மொத்தமா 15 பேரோட இன்கம் ஆட் பண்ணி டிவைடட் பை 15 போட்டோம்னா அதில் நம்மளுக்கு கிடைக்கிறது இருந்துட்டு அன்கண்டிஷனல் மீன். அங்க எந்த கண்டிஷனுமே இருந்துட்டு நம்ம வைக்கல. பட் ஆனா இங்க ரிக்ரெஷன் லைன் நமக்கு என்ன காட்டுதுன்னா லோக்கஸ் ஆஃப் செவரல் கண்டிஷனல் மீன்ஸ் காட்டுறாங்க. அதாவது இந்த 100ல உள்ளவங்களோட இந்த ஆவரேஜ் என்ன, ஆவரேஜா இந்த 5 பேர் இருந்துட்டு எவ்வளவு கன்சியூம் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அதாவது இந்த 5 ஆட் பண்ணி டிவைடட் பை 5 போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரு மீன் ஆவரேஜ் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 15 வச்சுப்போம். இந்த பாயிண்ட் தான் இருந்துட்டு நம்மளோட ரிக்ரெஷன் லைன் இருந்துட்டு நமக்கு காட்டும். ஒரு இன்கம் லெவல்லையும் ஆவரேஜா எல்லாரும் எவ்வளவு கன்சியூம் பண்றாங்க அந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி வர்றதுதான் இருந்துட்டு நம்மளோட ரிக்ரெஷன் லைன். ஸோ நம்ம ரிக்ரெஷன் லைனே இருந்துட்டு ஒரு ஆவரேஜ் லைன். நம்மளோட இண்டிபெண்டன்ட் வேரியபிளோட வேல்யூஸ்க்கு ஏற்ற மாதிரி வேல்யூஸ்ல ஆவரேஜ், அந்த வேல்யூஸ்ல இன்கம் வாங்குறவங்க இருந்துட்டு ஆவரேஜா எவ்வளவு கன்சியூம் பண்றாங்க. 100 இன்கம் வாங்குறவங்க ஆவரேஜா பார்த்தோம்னா ஒரு 5 பேர் இருக்காங்க. 5 பேர் ஆவரேஜா பார்த்தோம்னா ஒரு 50 ருபீஸ் இருந்துட்டு கன்சப்ஷனுக்கு யூஸ் பண்றாங்க. ஸோ 200 ஒரு 70 இருந்துட்டு இது பண்றாங்க, 300 இது பண்றாங்க, ஒரு 120 ருபீஸ் இருந்துட்டு கன்சப்ஷனுக்கு இருந்துட்டு யூஸ் பண்றாங்க. அப்படின்னு இந்த கண்டிஷனல் மீன்ஸ் கண்டிஷனல் அப்பான் 100 கிவன், நம்ம இது படிச்சிருப்பீங்க, எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ஒய் கிவன் எக்ஸ்ஐ. கிவன் எக்ஸ்ஐ இருந்துட்டு ஃபர்ஸ்ட் கேஸுக்கு இருந்துட்டு 100, செகண்ட் கேஸுக்கு இருந்துட்டு 200, அதே மாதிரி தேர்டுக்கு இருந்துட்டு 300. ஒரு கண்டிஷனல் இதுக்கு ஏற்ற கண்டிஷனல் அப்பான் எக்ஸ்ஐ நம்ம வர பாயிண்ட் எல்லாம் ஜாயின் பண்ணி வர்றதா இருந்துட்டு நம்மளோட ரிக்ரெஷன் லைன். ஸோ இந்த இதுக்கு நடுவில் உள்ள இந்த டிஃபரன்சஸ், ஸோ இப்போ இந்த 100 யூனிட்ஸ்ல இங்க பாத்தீங்கன்னா ஒரு 5 பேர் இருக்காங்க. இந்த 5 பேர் பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம்னா இந்த இடம் 50 சொல்லுது. ஆனா இந்த பாயிண்ட் என்னன்னா மேபி நீங்க இருந்துட்டு 70 கன்சியூம் பண்றீங்க. அதே நான் இங்க இருக்கேன், நான் இருந்துட்டு 35 தான் கன்சியூம் பண்றேன், 35 தான் இருந்துட்டு கன்சியூம் பண்றேன். ஸோ இதெல்லாமே இண்டிவிஜுவலோட அந்த ஒய்ஐ, இதெல்லாம் அந்த இண்டிவிஜுவலோட ஒய்ஐ. ஸோ இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒய்ஐ இஸ் ஈக்குவல் டு β0 பிளஸ் β1 xi பிளஸ் ui, கரெக்டா? ஸோ இப்போ இந்த பாயிண்ட் இருந்துட்டு இந்த 17 இருந்துட்டு நான் ஒய்ஐன்றேன். இந்த β0 பிளஸ் β1 xi நம்ம ப்ரெடிக்டட் வேல்யூ ஆன இந்த ரிக்ரெஷன் தான் இருந்துட்டு இந்த 50. அப்போ இந்த டிஃபரன்ஸ் 20 தான் இருந்துட்டு நம்மளோட எரர் டேர்ம் ui. இந்த டிஃபரன்ஸ் 20. அதே மாதிரி இங்க என்னோட டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா இந்த -15 தான் இந்த எரர் டேர்ம் ui இருந்துட்டு மெஷர் பண்ணும். அதாவது இந்த 20யும் 15ம் என்ன சொல்லுதுன்னா விச் இஸ், அதாவது என்னோட கன்சப்ஷன்ல வேரியேஷன் இருந்துட்டு 50 தான் இருந்துட்டு இன்கம் தருது, மீதி 20 ருபீஸ். இப்போ நீங்க இருந்துட்டு 70 கன்சியூம் பண்றீங்கன்னா கன்சியூம்ல இந்த 50 ருபீஸோட வேரியேஷன் தான் இருந்துட்டு இன்கம் இருந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுது, மீதி 20 இருந்துட்டு அதர் ஃபேக்டர்ஸ் இருந்துட்டு இது பண்ணுது. அதான் இருந்துட்டு அந்த எரர் டேர்ம். ஸோ இதான் இருந்துட்டு சிம்பிள் ஒரு ரிக்ரெஷன் லைன். அண்ட் இந்த ஈக்குவேஷனோட எக்ஸ்பிளனேஷன் நான் ரொம்ப டீப்பா போல, இந்த அளவுக்கு மட்டும் நான் போய்க்கிறேன். ஏன்னா இந்த இதுல நம்ம இருந்துட்டு மெயினா ஃபோக்கஸ் பண்றது ஒரு ஜென்ரல் பெர்ஸ்பெக்டிவ் அண்ட் அசம்ஷனை மட்டும் கொஞ்சம் டீடைல்டா இருந்துட்டு நம்ம பார்ப்போம். ஓகே, அடுத்த அப்ஜெக்டிவ் ஆஃப் ரிக்ரெஷன் அனாலிசிஸ் இஸ் டு எக்ஸ்பிளைன் வேரியேஷன் இன் y with the help of variation in xi சேஞ்ச் ஆகிறப்ப yi எவ்வளோ சேஞ்ச் ஆகுது அப்படின்றத பார்க்கறது தான் இருந்துட்டு நம்மளோட அப்ஜெக்டிவ் ஆஃப் ரிக்ரெஷன் அனாலிசிஸ். அண்ட் ஆல்சோ டு ப்ரெடிக்ட் த வேல்யூ ஆஃப் yi ஃபார் அ ஸ்பெசிபிக் வேல்யூ ஆஃப் xi. இது நான் முன்னாடியே இருந்துட்டு நான் சொல்லிட்டேன். நம்ம இருந்துட்டு எவ்வளோ சேஞ்ச் ஆகுது, இப்போ ஒரு யூனிட் இன்கம் சேஞ்ச் ஆச்சுன்னா கன்சப்ஷன் எவ்வளோ சேஞ்ச் ஆகும் அது ஒன்று, அதை தான் மெயினாக பார்ப்போம். அதில் கிடைக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பை வச்சு நம்ம இன்னொன்று என்ன டிசைட் பண்ணுவோம்னா அதை வச்சு ஃபியூச்சர்ஸ் இருந்துட்டு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுவோம். ஸோ அந்த ப்ரெடிக்ஷன் தான் இருந்துட்டு நம்ம மெயினாக பார்ப்போம். இது 2 தான் இருந்துட்டு அதோட அப்ஜெக்டிவ். ஸோ இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் β1. ஸோ இப்போ yi is equal to β0 plus β1 xi plus ui. ஸோ இந்த β1ஓட இன்டர்பிரிட்டேஷன் என்னன்னா ஒரு யூனிட் xi சேஞ்ச் ஆச்சுன்னா, ஒரே ஒரு யூனிட் xi சேஞ்ச் ஆச்சுன்னா, இல்லை 1 ரூபி இன்கம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, ஸோ இப்போ இதோட வேல்யூ ஒரு 17 போட்டோன்னா yi changes by an β1 on an average.
ஆன் அன் ஆவரேஜ் நான் சொல்றது தான் இந்த கண்டிஷனல் மீன்னால. ஆன் அன் ஆவரேஜா பாக்குறப்ப ஆவரேஜ் இப்ப சிம்பிளா எனக்கு மட்டும் சொல்றேன்னா, ஒரு யூனிட் இன்கம் இன்க்ரீஸ் ஆகுது, இது 0.7 இருந்துட்டு பீட்டா ஒன் வேல்யூ இருந்துட்டு 0.7 கிடைச்சிருக்கு. இப்போ ஒரு யூனிட்னா என்ன, இன்கம் பைஸ் பார்த்தோம்னா ₹1 இருந்துட்டு எனக்கு சேலரி இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அப்ப 70 பைசே இருந்துட்டு நான் கன்சப்ஷனுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்றதா இருந்துட்டு இந்த பீட்டா ஒன். ஆனா இங்க ஆன் அன் ஆவரேஜ்னு சொல்றது என்னன்னா, இங்க 5 பேர் சொன்னேன் இல்லையா, 100ல 5 பேர் இருக்காங்கன்னு நான் சொன்னேன் இல்லையா. சோ இப்ப இந்த 5 பேருமே இருந்துட்டு ஆவரேஜா பாக்குறப்ப எல்லாரும் சேர்ந்து, ஆவரேஜா பாக்குறப்ப எல்லாரும் மோஸ்ட்லி இந்த 70 பைசே கிட்ட தான் இருந்துட்டு சேஞ்ச் பண்ணுவாங்க அப்படின்னு 5 பேருக்கும் சேர்த்து சொல்றோம். பீட்டா ஒன்னு மட்டும் தனியா சொல்லியிருந்தேன்னா ஒரே ஒரு இண்டிவிஜுவலுக்கு மட்டும் நான் மெஷர் பண்ணி இப்ப என்னோட கன்செப்ஷனை மட்டும் எடுத்து என்னோட இதை மட்டும் போட்டு நான் ஒரு ரிலேஷன்ஷிப் இது பண்ணியிருந்தேன்னா, நான் வெறும் பீட்டா ஒன் டைம்ஸ் 70 பைசே நான் வந்து ₹1 இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நான் கண்டிப்பா 70 பைசா இருந்துட்டு அந்த ₹1 இன்க்ரீஸ்ல கன்செப்ஷனுக்கு போட்டுருவேன்னு சொல்லலாம். ஆனா இங்க ஆவரேஜ்னு சொல்றது என்ன, 5 பேருமே மோஸ்ட்லி 70 பைசா கிட்ட இருந்துட்டு இது பண்ணுவாங்க. ஆவரேஜா 5 பேருக்கும் சேர்த்து 70 பைசா அப்படின்னு சொல்லலாம். மேபி நான் ஒரு 55 பைசா தான் இது பண்ணலாம், ஆனா நீங்க 85 பைசா இது பண்ணலாம். ஸோ ஆவரேஜா 70 பைசா இருந்துட்டு நம்ம இருந்துட்டு இது பண்றோம் அப்படின்றது தான் இருந்துட்டு இதோட இன்டர்பிரேஷன். ஸோ இந்த இன்டர்பிரேஷன்ல போறப்ப இந்த இன்டர்பிரேஷன் வச்செல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க. இதுல டிஃப்ரெண்ட் இன்டர்பிரேஷன்ஸ் இருக்கு. ஸோ ஏன்னா டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் இருந்துட்டு நம்ம பார்ப்போம். டபுள் லாக் மாடல், லின் லாக் மாடல், லாக் லின் மாடல்னு பார்ப்போம். ஒன்னொன்னுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் இன்டர்பிரேஷன் இருக்கு. இது லாக் வராம நார்மல் லீனியர் மாடலோட இன்டர்பிரேஷன் இருந்துட்டு ஒரு யூனிட் சேஞ்ச் ஆச்சுன்னா சேஞ்சஸ் பை பீட்டா ஒன் ஆன் அன் ஆவரேஜ். ஸோ இதை வச்சு உங்களுக்கு கொஸ்டின் வரும். இதே தான் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்டர்பிரேஷன்ஸ் வச்சு கொஸ்டின் வரும். இதுல எது கரெக்டான இன்டர்பிரேஷன்லாம் கேட்பாங்க. அது இந்த லின் லாக் லின் ஆர் டபுள் லாக் மாடல் வச்சும் கேட்பாங்க, இல்ல நார்மல் இதுல இருந்துட்டு கேட்பாங்க. ஸோ இதுல இந்த ஆன் அன் ஆவரேஜ்ன்றது தான் நிறைய பேர் இருந்துட்டு நம்ம மிஸ் பண்ணுவோம். ஸோ இதான் இருந்துட்டு நம்மளோட ஓவராலா கிளாசிக்கல் லீனியர் ரெக்ரெஷன் மாடல். ஸோ இதை வச்சு நம்ம ஒரு எஸ்டிமேஷன், ஒரு டேட்டா எடுத்து எஸ்டிமேஷன் போறதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க வேண்டிய அசம்ஷன்ஸ்லாம் தான் இருந்துட்டு இந்த கிளாசிக்கல் லீனியர் ரெக்ரெஷன் மாடலோட முக்கியமான அசம்ஷன்ஸ். இந்த 10 அசம்ஷன்ஸும் ஃபுல்ஃபில் ஆச்சுன்னா தான் நம்ம வந்து ஒரு எஸ்டிமேஷன் பண்ணி கிடைக்கிற ரிசல்ட் இருந்துட்டு ஒரு பெஸ்ட் ரிசல்ட்ஸ், ஒரு எஃபிஷியன்டான ரிசல்ட்னு நம்ம சொல்றதுக்கு இந்த 10 கண்டிஷனும் இருந்துட்டு நமக்கு இதாகும். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் இது இருந்துட்டு லீனியர், த ரிக்ரெஷன் மாடல் இஸ் லீனியர், தட் இஸ் லீனியர் இன் பேராமீட்டர்ஸ், நாட் நெசசரி டு பி லீனியர் இன் வேரியபிள்ஸ். அதாவது நம்ம பேராமீட்டர்ஸ்னா நம்ம என்னன்னு பார்த்தோம், அந்த பீட்டா நாட்டும் பீட்டா ஒன். அதாவது ரிக்ரெஷன் மாடல் நம்ம இங்க லீனியர்னு சொல்றது இந்த பேராமீட்டர்ஸ் தான் இருந்துட்டு நமக்கு மெயினா லீனியரா இருக்கணும், வேரியபிள்ஸ் இருந்துட்டு லீனியரா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதாவது நம்மளோட எக்ஸ்ஐ இருந்துட்டு எக்ஸ்ஐ ஸ்கொயரா கூட இருக்கலாம், இருந்துட்டு நமக்கு இருக்கலாம். ஸோ அதனால லீனியர் இன் பேராமீட்டர்ஸா இருந்துட்டு நமக்கு இருந்தா போதும், லீனியர் இன் வேரியபிள்ஸா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இது இருந்துட்டு நம்மளோட ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அசம்ஷன். செகண்ட் அசம்ஷன் இருந்துட்டு மீன் வேல்யூ ஆஃப் ஸ்டோகாஸ்டிக் எரர் டேர்ம் இஸ் 0. மீன் வேல்யூ ஆஃப் ஸ்டோகாஸ்டிக் எரர் டேர்ம், அதாவது எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் யூஐ ஆர் மீன் ஆஃப் யூஐ இருந்துட்டு நமக்கு 0 அண்ட் இட் ஃபாலோஸ் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்றாங்க. எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் யூஐ ஏன் 0னா, இப்போ நம்ம இங்க எடுக்கிறதே ஒன்னொன்னுக்கும் கண்டிஷனல் ஆவரேஜ் இருந்துட்டு நம்ம இருந்துட்டு எடுக்கிறோம். ஸோ நம்மளோட மீன்ல இருந்துட்டு நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, மீன் தியரிஸ் அண்ட் இதுல எல்லாம் நமக்கு வரும் இல்லையா, சமேஷன் ஆஃப் எக்ஸ்ஐ மைனஸ் எக்ஸ் பார் இருந்துட்டு நமக்கு எப்பயுமே இருந்துட்டு 0. ஏன்னா இந்த ரிக்ரெஷன் லைனுக்கு மேல உள்ள வேல்யூஸ்ல ஒரு பாசிட்டிவ் வேல்யூஸையும் கீழே உள்ள நெகட்டிவ் வேல்யூஸையும் நம்ம சேர்த்து இது பண்றப்ப இருந்துட்டு நமக்கு ஆட்டோமேட்டிக்கா இருந்துட்டு சமேஷன் ஆஃப் யூஐ இருந்துட்டு நமக்கு 0 தான் இருந்துட்டு நமக்கு வரும். ஏன்னா இந்த லைனுக்கு, ரிக்ரெஷன் லைனுக்கு மேல உள்ள இந்த பாசிட்டிவ் வேல்யூஸும் இந்த ரெக்ரெஷன் லைனுக்கு கீழே உள்ள இந்த நெகட்டிவ் வேல்யூஸும் இருந்துட்டு நமக்கு கேன்சல் ஆயிடும். ஸோ நம்ம மீன் வேல்யூனா என்ன, சமேஷன் யூஐ பை என்ன. ஸோ சமேஷன் யூஐயே இருந்துட்டு நமக்கு 0. எல்லாத்தையும் இந்த பாசிட்டிவ் வேல்யூஸ் நெகட்டிவ் வேல்யூஸ் நம்ம ஆட் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா இருந்துட்டு நமக்கு அது 0 ஆயிடும். ஸோ இது 0 ஆறனால ஆட்டோமேட்டிக்கா இருந்துட்டு நமக்கு மீன் வேல்யூ இருந்துட்டு 0. இதான் இருந்துட்டு நம்மளோட செகண்ட் அசம்ஷன். மீன் வேல்யூ ஆஃப் ஸ்டோகாஸ்டிக் எரர் டேர்ம் இருந்துட்டு நமக்கு 0 அண்ட் இட் ஃபாலோஸ் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் தான் நமக்கு இருந்துட்டு மீன் 0 அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சிக்மா ஸ்கொயர். இது இருந்துட்டு நம்மளோட ஹோமோஸ்கெராசிட்டிக்கு வரும். ஸோ அது அடுத்த அசம்ஷன்ல நான் இருந்துட்டு அதை சொல்றேன். அடுத்து வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ் ஃபிக்ஸ்ட் ஓவர் ரிப்பீட்டட் சாம்பிளிங். ஸோ நம்ம டிஃப்ரெண்ட் சாம்பிள்ஸ் இருந்துட்டு நம்ம எடுக்கிறோம்னா, இப்போ நான் சொன்னது இருந்துட்டு ஒரு சாம்பிள் கேஸை வச்சு. ஸோ இப்போ நான் வந்து தமிழ்நாட்டில இருந்து ஒரு ஃபியூ பீப்பிள்ஸ் எடுத்து இந்த ஒரு அனாலிசிஸ் இருந்துட்டு நான் பண்றேன். அடுத்து நான் வேற ஏதாச்சும் ஸ்டேட்ல இருந்து எடுக்கிறேன், இல்ல வேற டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து எடுக்கிறேன்னா இருந்துட்டு எக்ஸ் வேல்யூஸ் இருந்துட்டு நான் ஃபிக்ஸ்டா தான் வச்சிருப்பேன். ஸோ இதே 100, 200, 300ன்ற இதே ஃபிக்ஸ்டு வேல்யூஸ்ல இருந்துட்டு தான் இருந்துட்டு நம்ம போகணும். The values of x is fixed over repeated sampling. ஓகே, இப்போ ஒரு பாப்புலேஷன்ல இருந்து நம்ம எத்தனை டிஃப்ரெண்ட் சாம்பிள்ஸ் இருந்துட்டு எடுத்தாலும், தமிழ்நாடு நம்ம எடுத்துக்கிட்டு வேற வேற டிஸ்ட்ரிக்ட்ஸ் நம்ம போறோம் எடுக்கிறோம்னா, எவ்வளோ டிஃப்ரெண்ட் சாம்பிள்ஸ் மொத்த தமிழ்நாடு பாப்புலேஷன் இருந்து நான் எடுக்கிறனாலும் எக்ஸ் வேல்யூஸ் நான் மெஷர் பண்ற போறது இதே 100, 200, 300 தான் இருந்துட்டு வச்சுப்பேன். இதான் இருந்துட்டு நம்மளோட தேர்ட் அசம்ஷன்.
fourth assumption is that there should be enough variation in xi to be qualified as an explanatory variable. So இது ரெண்டும் வந்துட்டு ரொம்ப சிம்பிள் அசம்ஷன். x இருந்துட்டு எத்தனை சாம்பிள் எடுத்தாலும் ஃபிக்ஸ்டா இருக்கணும். அப்புறம் xi-ல இருந்துட்டு ஒரு வேரியேஷன் இருந்துட்டு இருக்கணும். வெறும் 100 மட்டும் இருந்துச்சுன்னா அந்த அதுல எந்த ஒரு வேரியேஷன் இல்லாட்டி நாம இங்க பார்க்க போறது ஒரு இன்கம் சேஞ்ச் ஆனா கன்செப்ஷன் எவ்வளவு சேஞ்ச் ஆகுது அப்படின்ற அந்த எஃபெக்ட் தான் இருந்துட்டு நம்ம அந்த காஸ் அண்ட் எஃபெக்ட் ரிலேஷன்ஷிப்பை தான் இருந்துட்டு நம்ம பார்க்க போறோம். அது இருந்தா தான் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்ற எஃபெக்ட் இருந்தா தான் உங்களால ப்ரெடிக்ஷன்ஸ் பண்ண முடியும். நம்ம லீனியர் எக்கனாமெட்ரிக்ஸ்ல நம்ம மெயினா பண்ண போறது ப்ரெடிக்ஷன்ஸ் அண்ட் ஃபோர்காஸ்டிங் நம்ம இருந்துட்டு பண்ண போறோம். அப்ப நமக்கு எக்ஸ்ல போதுமான அளவுக்கு வேரியேஷன், நம்மளோட இண்டிபெண்டன்ட் வேரியபிள் போதுமான அளவுக்கு வேரியேஷன் இல்லாட்டி நம்மளால கண்டிப்பா அந்த ப்ரெடிக்ஷன்ஸ் இருந்துட்டு பண்ண முடியாது. ஸோ அதனால எக்ஸ்ஐல இருந்துட்டு போதுமான அளவுக்கு நமக்கு இருந்துட்டு வேரியேஷன்ஸ் இருந்துட்டு நமக்கு இருக்கணும். ஸோ இதான் இருந்துட்டு நம்மளோட ஃபோர்த் அசம்ஷன். அடுத்து ஃபிஃப்த் அசம்ஷன், covariance between xi ui is 0. That is u is independent of the explanatory variable. அதாவது ரெண்டுக்கும் xi நம்மளோட இண்டிபெண்டன்ட் வேரியபிளும் அண்ட் எரர் டேர்மும் இருந்துட்டு அது ரெண்டுக்கும் நடுவில் எந்த ஒரு காரிலேஷனும் இருக்கக்கூடாது. அதோட கோவேரியன்ஸ் இருந்துட்டு நமக்கு 0வா இருக்கணும்ன்றது தான் இருந்துட்டு நம்மளோட ஃபிஃப்த் அசம்ஷன். ஏன்னா இப்ப xi-க்கும் ui-க்கும் நடுவில் ஏதாச்சும் ஒரு காரிலேஷன் இருந்துச்சுன்னா ui இருந்துட்டு xi அஃபெக்ட் பண்ணும். ஸோ அப்படின்றப்ப நம்ம மாடல்ல இருந்துட்டு நம்மளோட மாடல் yi is equal to β0 plus β1 xi plus ui மாடல்ல இது ரெண்டுக்கும் நடுவில் ரிலேஷன்ஷிப் இருந்துச்சுன்னா ui இருந்துட்டு xi அஃபெக்ட் பண்ணும். அப்ப நம்ம இங்க இந்த ரிலேஷன்ஷிப் மெயினா போறதுக்கு மெயினான வேரியபிள் xi-யும் y-யும். ஸோ அப்ப xi-யோட தனிப்பட்ட இம்பாக்ட் ஆன் y-ஐ இருந்துட்டு நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அதாவது xi எவ்வளவு தூரம் இருந்துட்டு y-ஐ அஃபெக்ட் பண்ணுது அப்படின்ற அந்த xi-க்கும் y-க்கும் உண்டான அந்த ரிலேஷன்ஷிப் இருந்துட்டு நம்ம ஃபைண்ட் பண்ண முடியாது. ஏன்னா xi இருந்துட்டு ui-ஆல இருந்துட்டு அஃபெக்ட் ஆச்சுன்னா இதோட எஃபெக்டும் இந்த xi-க்குள்ளார இருக்கும். ஸோ தனிப்பட்ட எஃபெக்டை நம்ம இருந்துட்டு இது பண்ண முடியாது. ஸோ அதனாலதான் இருந்துட்டு இந்த அசம்ஷன் என்ன, அந்த கோவேரியன்ஸ் பிட்வீன் xi ui இருந்துட்டு நமக்கு 0 இருக்கணும். அதாவது u is independent of the explanatory variable xi. ஸோ இதான் இருந்துட்டு நம்மளோட ஃபிஃப்த் அசம்ஷன். சிக்ஸ்த் அசம்ஷன் இருந்துட்டு நம்பர் ஆஃப் பேராமீட்டர்ஸ் டு பி எஸ்டிமேட்டட் ஃப்ரம் த மாடல் மச் லெஸ் தேன் தி டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் இந்த மாடல். அதாவது நம்ம எவ்வளோ சாம்பிளிங் பாயிண்ட்ஸ் எவ்வளோ எடுக்கிறோமோ அது எப்பயுமே இருந்துட்டு நம்மளோட நம்பர் ஆஃப் பேராமீட்டர்ஸ் டு பி எஸ்டிமேட்டடோட கிரேட்டரா இருக்கணும். இது எப்பயுமே இருந்துட்டு நம்ம கிரேட் நம்பர் ஆஃப் பேராமீட்டர்ஸ் டு பி எஸ்டிமேட்ன்றது நம்மளோட β0 அண்ட் நம்மளோட டூ வேரியபிள் சிம்பிள் லினியர் ரிக்ரெஷன் மாடல்ல β0 அண்ட் β1ன்றதா நம்மளோட பேராமீட்டர்ஸ் டு பி எஸ்டிமேட்டட் k. ஸோ அப்போ இது 2. ஸோ அப்போ என்ன நம்ம டேட்டா பாயிண்ட்ஸ் எடுக்கிறோம்ல அது இருந்துட்டு எப்பயுமே இருந்துட்டு இந்த டூ வேரியபிள் மாடல்னா 2ஓட கிரேட்டர் வெறும் 2 டேட்டா பாயிண்ட்ஸ் வச்சுட்டு நம்ம இருந்துட்டு போகக்கூடாது. ஸோ மோர் தேன் 2 தான் இருந்துட்டு நம்மளோட டேட்டா பாயிண்ட்ஸ் இருந்துட்டு சாம்பிளிங் பாயிண்ட்ஸ் இருந்துட்டு நமக்கு இருக்கணும். ஸோ அதான் இருந்துட்டு நம்மளோட சிக்ஸ்த் அசம்ஷன் ஆஃப் தி கிளாசிக்கல் லீனியர் ரிக்ரெஷன் மாடல். செவன்த், இந்த லாஸ்ட் 4 அசம்ஷன்ஸ் தான் இருந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்டான அசம்ஷன்ஸ். இதெல்லாம் தான் இருந்துட்டு நமக்கு ஆக்சுவலா எக்கனாமெட்ரிக்ஸ் நீங்க ரொம்ப டீடைலா போறப்ப இதெல்லாம் தான் இருந்துட்டு நம்ம எஸ்டிமேஷன் பண்றப்ப இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்துட்டு வரும். ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வர்றப்ப அது எப்படி ரெக்டிஃபை பண்றதுன்னு தனி கான்செப்ட்ஸ் இருந்துட்டு நமக்கு இருக்கு இந்த 4 இதுல. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் இருந்துட்டு எக்கனாமெட்ரிக் மாடல் should be correctly specified. Model should not include any irrelevant variables or exclude any relevant variables. ஸோ இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளா இருந்துட்டு நான் ஒன்று என்ன சொல்லணும்னா நம்மளோட எம்சி கர்வ் இருந்துட்டு நம்ம சொல்லலாம். நமக்கு எம்சி கர்வ் இருந்துட்டு உங்களுக்கு தெரியும். எம்சி கர்வ் இருந்துட்டு நமக்கு நான் லீனியர் கர்வ். கரெக்டா? எம்சி கர்வ் எப்படி இருக்கும், யூ ஷேப்ல இருக்கும், இப்படி இருக்கும். ஸோ இந்த இதுக்கு நான் போயிட்டு ரிலேஷன்ஷிப் பிட்வீன் காஸ்ட் அண்ட் இது நான் எடுக்கிறப்ப நான் வந்துட்டு லீனியர் இதா இருந்துட்டு எடுத்தேன்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதுக்கு இருந்துட்டு ஸோ எப்பயுமே இருந்துட்டு நம்ம இது மாதிரி நான் லீனியர் இதுக்கு இருந்துட்டு நம்ம இன்னொரு டேர்ம் இருந்துட்டு ஆட் பண்ணுவோம். அதாவது ஸ்கொயர் டேர்ம், அதாவது β0 பிளஸ் β1 xi பிளஸ் இந்த ஸ்கொயர் டேர்ம் இந்த நான் லீனியர் இது பண்றது β2 பிளஸ் x2 x1 ஸ்கொயர் பிளஸ் ui எடுத்தனா இதான் இருந்துட்டு கரெக்ட் வே ஆஃப் ஸ்பெசிஃபைங் இந்த எம்சி கர்வ். எம்சி கர்வோட ஈக்குவேஷன் இருந்துட்டு இதான் கரெக்ட்லி ஸ்பெசிஃபைங் த கரெக்ட் மாடல் டு பி ஸ்பெசிஃபைட். பட் இப்போ நான் இதை கன்சிடர் பண்ணாம லீனியரா இருந்துட்டு லீனியர் இன் வேரியபிள்ஸ், இது லீனியர் இன் பேராமீட்டர்ஸ் லீனியர் தான். நம்ம ஃபர்ஸ்ட் அசம்ஷனே என்ன, லீனியர் இன் பேராமீட்டர்ஸா இருந்தா போதும், லீனியர் இன் வேரியபிள்ஸா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ பட் இங்க நான் வேரியபிள் லீனியர் இன் இது வந்து நான் லீனியர் இன் வேரியபிள்ஸ் நான் இதை இருந்துட்டு xi ஸ்கொயர் ஆட் பண்ணாம β0 பிளஸ் β1 xi பிளஸ் யூஐன்னு நான் இருந்துட்டு இதை போட்டு எம்சி கர்வுக்கு இருந்துட்டு நான் எஸ்டிமேஷன் பண்ணேன்னா எப்படி இருந்துட்டு அஃபெக்ட் ஆகுது அவுட்புட்டை அப்படின்னு அவுட்புட் கூட எப்படி ரிலேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் மெஷர் பண்ணேன்னா அது எனக்கு தப்பா தான் போகும். அது கிட்டத்தட்ட இருந்துட்டு லீனியர் லைன் மாதிரி போயிடும். இது மாதிரி யூ ஷேப்டு கர்வ் இல்லாம லீனியர் லைனா இருந்துட்டு எனக்கு போயிடும் லீனியர் இன் வேரியபிள்ஸ்ன்றனால. ஸோ இதனால இருந்துட்டு எனக்கு மேபி நம்ம இருந்துட்டு காஸ்ட்டை ஓவர் எஸ்டிமேட் பண்ணியிருக்கலாம், இல்லை அண்டர் எஸ்டிமேட் பண்ணியிருக்கலாம். ஸோ இது மாதிரியான இது வரும். ஸோ அதே மாதிரி இது மல்டிபிள் லீனியர் ரெக்ரெஷன் நிறைய நம்ம இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் எடுக்கிறப்ப இது ஒரு முக்கியமான அசம்ஷன். இந்த அசம்ஷன் இந்த எக்ஸாம்பிள் இது சிம்பிளா ஒரு 2 வேரியபிள் வச்சு சொல்லணும்னு இந்த எக்ஸாம்பிள் சொன்னேன். மல்டிபிள் வேரியபிள்ஸ் நம்ம இருந்துட்டு எடுக்கிறப்ப ஸோ நான் இப்போ முன்னாடியே இன்னொரு எக்ஸாம்பிள் சொன்னேன், வேஜஸ் இருந்துட்டு
ஃபங்க்ஷன் ஆஃப் எஜுகேஷன் சொன்னேன், அது 2 வேரியபிளுக்கு சொன்னேன். பட் ஆனால் இன்னும் நிறைய போனேன். ஜெண்டர் இருந்துட்டு ஒன்று அஃபெக்ட் பண்ணும் வேஜை. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஜெண்டர் கேப்ஸ் இருந்துட்டு இருக்கு இன்கம்ல. ஸோ ஜெண்டர் இருந்துட்டு அஃபெக்ட் பண்ணுவோம். நம்ம ஜெண்டர் வேரியபிள் எடுக்கணும், ஸ்கில் எடுக்கணும். ஸோ இது மாதிரி நிறைய வேரியபிள்ஸ் இருந்துட்டு முக்கியமான வேரியபிள்ஸ் நமக்கு இருந்துட்டு இருக்கும். வேஜஸ் அஃபெக்ட் பண்ணக்கூடிய முக்கியமான வேரியபிள்ஸ், அதை எதையுமே நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. மிஸ் பண்ணால் நம்மளோட எஸ்டிமேஷன் இருந்துட்டு தப்பாக போயிடும். ஸோ அதான் இங்கே சொல்லியிருக்கேன். மாடல் should be correctly specified. மாடல் should not include any irrelevant வேரியபிள்ஸ். தேவையில்லாத வேரியபிள்ஸ் எதையும் ஆட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி முக்கியமான வேரியபிள்ஸ் எதையும் மிஸ் பண்ணக்கூடாது. இதான் இருந்துட்டு நம்மளோட 7th அசம்ஷன். அடுத்து நம்மளோட 8th அசம்ஷன் தான் இருந்துட்டு எரர் வேரியன்ஸ் இருந்துட்டு நமக்கு கான்ஸ்டன்ட்டாக இருக்கணும். அதாவது ஹோமோஸ்கெடாஸ்டிசிட்டி. வேரியன்ஸ் ஆஃப் யூஐ இருந்துட்டு சிக்மா ஸ்கொயர். இதான் இருந்துட்டு நான் இங்கே நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் சிக்மா ஸ்கொயர் இங்கே சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, அதான் வேரியன்ஸ் ஆஃப் யூ இருந்துட்டு ஹோமோஸ்கெடாசிட்டியாக இருந்துட்டு நமக்கு இருக்கணும். எரர் வேரியன்ஸ் இருந்துட்டு கான்ஸ்டன்ட்டாக இருந்துட்டு இருக்கணும். அதாவது என்னன்னா, இந்த இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இன்கம் இது 100ன்னு எடுக்கிறப்ப நம்ம ஒரு எரர் வேரியன்ஸ் இருந்துட்டு சிக்மா ஸ்கொயர்னா 200க்கும் சிக்மா ஸ்கொயர் தான் இருக்கணும். நம்ம ட்ரா பண்ணுறப்ப 300க்கும் இருந்துட்டு சிக்மா ஸ்கொயர் தான் இருந்துட்டு இருக்கணும். சிக்மா ஸ்கொயர் தான் இருந்துட்டு இருக்கணும். ஒரே வேரியன்ஸ் ஆஃப் யூஐ இருந்துட்டு நமக்கு ஓவரால் எல்லா எக்ஸ்ஐ வேல்யூஸ்க்கும் இருந்துட்டு நம்ம கிடைக்கிற இந்த ஒய்ஐ வேல்யூஸோட வேரியன்ஸ் இந்த ரிக்ரெஷன் லைன்லேருந்து எப்படி வேரி ஆதோ அந்த வேரியார வேல்யூ இருந்துட்டு எல்லாத்துக்கும் ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்றதா இந்த ஹோமோஸ்கெடாசிட்டி அசம்ஷன். ஆக்சுவலாக நீங்கள் உண்மையாலுமே இந்த இதை தாண்டி நீங்கள் ஏதாச்சும் எஸ்டிமேஷன் அதெல்லாம் பண்ணுறீங்கன்னா நமக்கு நிறைய டேட்டா பாயிண்ட்ஸ்ல நமக்கு இருந்துட்டு இது இருக்காது. ஸோ அந்த மாதிரியான கேஸில் இருந்துட்டு நம்ம இருந்துட்டு இதுக்குன்னு நமக்கு இருந்துட்டு ரெமெடிஸ் இருந்துட்டு நமக்கு இருக்கு. ஸோ அதுவும் இருந்துட்டு நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் நமக்கு இந்த ரெமெடிஸ் அந்த இந்த ஹோமோஸ்கெடாசிட்டி ப்ராப்ளம் இருக்கான ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான அது மாதிரியான கான்செப்ட்ஸ்லாம் இருந்துட்டு இருக்கு. அது நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல இருந்துட்டு நான் கவர் பண்ண பார்க்குறேன். ஸோ இதான் இருந்துட்டு ஹோமோஸ்கெடாசிட்டி. ஹோமோஸ்கெடாசிட்டினா ஒன்றும் இல்லை, எரர் வேரியன்ஸ் இருந்துட்டு நமக்கு கான்ஸ்டன்ட்டாக இருக்கணும். அடுத்து ரெண்டாவது இது இருந்துட்டு தேர் ஷுட் நாட் பி எனி ஆட்டோ கார்லேஷன் ப்ராப்ளம், தட் இஸ் கோவேரியன்ஸ் ஆஃப் யூஐ யூஜே இஸ் ஈக்குவல் டு 0. அதாவது போன யூஐ யூஜேனா இந்த ஆட்டோ கார்லேஷன் ப்ராப்ளம் மோஸ்ட்லி இருந்துட்டு நமக்கு டைம் சீரிஸ் டேட்டால தான் இருந்துட்டு வரும். ஸோ நம்ம அதில் பார்க்குறப்ப யூஐ யூஜே இது ரெண்டுக்கும் நடுவில் கோவேரியன்ஸ் இருக்கக்கூடாது. அதாவது இது ரெண்டுக்கும் நடுவில் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இருந்துட்டு இருக்கக்கூடாது, ஒரு கார்லேஷன் இருந்துட்டு நமக்கு இருக்கக்கூடாது. ஸோ அப்படி நான் பார்க்குறப்ப இப்போ ஒரு இந்த இயரோட யூஜே லாஸ்ட் இயரோட எரர் டேர்ம் இருந்துட்டு இந்த 2025 எரர் டேர்ம் இருந்துட்டு அஃபெக்ட் பண்ணுச்சுன்னா அப்போ நம்ம இந்த யூஜேவே இருந்துட்டு மாடலில் இன்க்ளூட் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் இருந்துட்டு நமக்கு வந்தால் தான் இருந்துட்டு கரெக்ட் எஸ்டிமேஷன். இல்லாட்டி அதை இட்டு இருந்துட்டு நமக்கு சில பல ப்ராப்ளம்ஸ் அண்ட் இன்எஃபிஷியன்சி இந்த மாடல் இருந்துட்டு நமக்கு அக்கர் ஆகும். ஸோ இதான் இருந்துட்டு ஆட்டோ கார்லேஷன் நமக்கு இருந்துட்டு இருக்கக்கூடாது. அதாவது கோவேரியன்ஸ் ஆஃப் யூஐ யூஜே இருந்துட்டு நமக்கு 0வா இருக்கணும். ஸோ இதை பற்றி டீட்டெயில்டாக இருந்துட்டு நம்ம ஆட்டோ கார்லேஷனுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ பண்ணுறப்ப நான் இருந்துட்டு அங்கே டீட்டெயில்டாக இருந்துட்டு ஹோமோஸ்கெடாசிட்டியை பற்றி நம்ம பார்ப்போம். ஒன்னொன்றுக்கும் இருந்துட்டு ஆட்டோ கார்லேஷன், ஹோமோஸ்கெடாசிட்டி, அதே மாதிரி நம்ம அடுத்து பார்க்குற மல்டிபிள் லினியாரிட்டி மூணுக்குமே இருந்துட்டு எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, எப்படி இந்த ப்ராப்ளமை டிடெக்ட் பண்ணுறது ஒரு டேட்டாவில், அதுக்கு என்னென்ன மாடல்ஸ் இருந்துட்டு இருக்கு, என்னென்ன டெஸ்ட் இருந்துட்டு நமக்கு இருக்கு, அதே மாதிரி அதுல இருந்து எப்படி ரெமிடியல் மெஷர்ஸ் என்ன அப்படின்றத இருந்துட்டு நம்ம எல்லாமே இருந்துட்டு பார்ப்போம். அப்படி இந்த ப்ராப்ளம்ஸ் வந்துச்சுன்னா நமக்கு ரிசல்ட்ஸ் என்ன ஆகும் அப்படின்றதையும் இருந்துட்டு நம்ம தனியாக இருந்துட்டு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இப்போ சிம்பிளாக இருந்துட்டு இது அசம்ஷன்ஸ் மட்டும் நம்ம இருந்துட்டு பார்ப்போம். ஆட்டோ கார்லேஷன் இருக்கக்கூடாது, ஹோமோஸ்கெடாசிட்டியாக இருக்கணும், வேரியன்ஸ் அதாவது எரர் வேரியன்ஸ் இருந்துட்டு கான்ஸ்டன்டாக இருக்கணும். லாஸ்ட்டாக இருந்துட்டு நம்ம பார்க்க போகிறது நோ மல்டிகோலினியாரிட்டி. இந்த ப்ராப்ளம் எப்போ அக்கர் ஆகும்னா மோஸ்ட்லி மல்டிபிள் லீனியர் ரெக்ரெஷன் மாடலில் தான் இருந்துட்டு, அதாவது மோர் தென் ஒன் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் நம்ம எடுக்கிறப்ப இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ்குள்ளார பெர்ஃபெக்ட் கார்லேஷன் இருந்துச்சுன்னா அப்போ இருந்துட்டு நமக்கு ரிசல்ட்ஸ் இருந்துட்டு எஃபிஷியண்டாக இருந்துட்டு நமக்கு கிடைக்காது. ஸோ அதனால ஒரு நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒய்ஐ இப்போ கன்செப்ஷன் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் β0 + β1 x1 + β2 x2 + x1i + x2i + ui நான் ஒரு மாடல் இருந்துட்டு எடுக்கிறேன், 2 வேரியபிள் எடுக்கிறேன். இப்போ x1 இருந்துட்டு நான் இன்கம்னும், இது இருந்துட்டு கன்செப்ஷன், xn இருந்துட்டு இன்கம்னும், இது y இது x2i இருந்துட்டு வெல்த்னு எடுத்தோம்னா உங்களுக்கே தெரியும் இது ரெண்டும் ஹைலி பெர்ஃபெக்ட்லி கார்லேட்டட். அதாவது நமக்கு கார்லேஷன் இருந்துட்டு பெர்ஃபெக்ட் கார்லேஷனா இருந்துட்டு இருக்கணும். அதாவது above 85 உங்களுக்கு தெரியும் இல்லையா, -1 to 1 தான் இருந்துட்டு நமக்கு இருந்துட்டு கார்லேஷன் வேல்யூ இருந்துட்டு எக்ஸாம் ரொம்ப க்ளோஸ் டு 1 க்ளோஸ் டு -1 இருந்துட்டு நமக்கு 2 இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ்க்கு நடுவில், முக்கியமானது இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸுக்கு நடுவில் இருந்துட்டு நமக்கு பெர்ஃபெக்ட் கார்லேஷன் இருந்துட்டு நமக்கு இருந்துச்சுன்னா மல்டிகோலினியாரிட்டி ப்ராப்ளம் வரும், நம்மளோட ரிசல்ட்ஸ் இருந்துட்டு எஃபிஷியண்டா இருக்காது. ஸோ அதனால நம்ம மாடல் செலக்ட் பண்றப்ப இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ்க்கு நடுவில் கார்லேஷன் இல்லாத வேரியபிள்ஸ் தான் இருந்துட்டு நம்ம எடுக்கணும். ஏன்னா இப்போ x1ஐயும் x2ஐயும் ரெண்டும் இதுக்கு நடுக்குள்ளாரே அவ்வளோ கார்லேஷன் இருக்குன்னா அப்போ ஒரு வேரியபிளே பெஸ்ட் ரெப்ரஸன்டேட்டிவ் ஆஃப் கன்செப்ஷன். இது ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று எடுத்தாலே போதும். இப்போ 2 எடுத்தோம்னா இது ரெண்டுக்குள்ளார உள்ள ரிலேஷன்னால
இதோட தனிப்பட்ட எஃபெக்ட் என்ன அண்ட் இதோட தனிப்பட்ட எஃபெக்ட் என்ன அப்படின்றது நமக்கு தெரியாது. ஸோ இது ரெண்டுக்குள்ளார பெர்ஃபெக்ட் கார்லேஷன் இருக்குன்னா இது ரெண்டுல ஏதாச்சும் ஒரு வேரியபிளே இருந்தால் போதும். இதையும் நம்ம உள்ள கொண்டு வரனால மேபி நம்ம மாடல் ஓவர் எஸ்டிமேட் ஆகலாம், இல்லை ஓவர் வேல்யூட் ஆகலாம், இல்லை அண்டர் வேல்யூட் ஆகலாம். அது மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருந்துட்டு வரும். ஸோ அதனால மல்டிகுலினியாரிட்டி இருந்துட்டு நமக்கு இருக்கக்கூடாது. ஸோ இதான் வந்துட்டு நம்மளோட 10th அசம்ஷன். ஸோ இதான் வந்துட்டு நம்மளோட மொத்த 10 அசம்ஷன். ஃபர்ஸ்ட் அசம்ஷன் நம்மளோட லீனியர் அண்ட் பேராமீட்டர்ஸாக இருக்கணும், லீனியர் அண்ட் வேரியபிள்ஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, லீனியர் அண்ட் பேராமீட்டர்ஸாக இருக்கணும். அடுத்த அசம்ஷன் வந்துட்டு நம்மளோட எரர் டேர்ம் பற்றின அசம்ஷன். எரர் டேர்ம் பற்றி பார்த்தோம்னா ஸ்டொகாஸ்டிக் எரர் டேர்மோட மீன் வேல்யூ இருந்துட்டு 0, அது நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனாக ஃபாலோ பண்ணும். இது செகண்ட். அடுத்து நம்ம பார்க்க போகிறது, அடுத்து நம்ம வர்றதெல்லாம் நம்மளோட இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸை பற்றினது. இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் இருந்துட்டு என்ன, ரிப்பீட்டட் சாம்பிளிங், பாப்புலேஷன்லேருந்து எவ்வளோ சாம்பிள் எடுத்தாலும் எக்ஸ்ஐ இருந்துட்டு ஃபிக்ஸ்டாக தான் இருந்துட்டு இருக்கணும். இன்னொன்று எக்ஸ்ஐல போதுமான அளவுக்கு வேரியேஷன் இருக்கணும். அதான் ஃபோர்த் அசம்ஷன். எக்ஸ்ஐல போதுமான அளவுக்கு வேரியேஷன் இருக்கணும். அதே மாதிரி ஃபிஃப்த் வந்தோம்னா எக்ஸ்ஐக்கும் எரர் டேர்முக்கும் உண்டான, அதாவது இண்டிபெண்டன்ட் வேல்யூக்கும் எரர் டேர்முக்கும் எந்த ஒரு காரிலேஷனும் இருக்கக்கூடாது. அதான் கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ்ஐ யூஐ இருந்துட்டு நமக்கு 0. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது பேராமீட்டர். நம்பர் ஆஃப் பேராமீட்டர்ஸ் இருந்துட்டு டு பி எஸ்டிமேட்டட் இருந்துட்டு should be less than number of observation in the model. நம்ம எடுக்கிற சாம்பிள் இருந்துட்டு எப்பயுமே நம்பர் ஆஃப் பேராமீட்டர்ஸோட ஜாஸ்தியாக இருந்துட்டு இருக்கணும். அதுக்கு அடுத்து இருந்துட்டு மாடல் இருந்துட்டு கரெக்டாக ஸ்பெசிஃபை பண்ணணும். முக்கியமான வேரியபிள்ஸ் இருந்துட்டு மிஸ் பண்ணிடக்கூடாது. அதே மாதிரி ரொம்ப முக்கியம் இல்லாத வேரியபிள்ஸ் எதையும் இருந்துட்டு உள்ள ஆட் பண்ணக்கூடாது. மாடலை கரெக்டாக இருந்துட்டு ஸ்பெசிஃபை பண்ணணும். அதுக்கப்புறம் கடைசி 3 அசம்ஷன் தான் நம்ம பார்த்த ஹோமோஸ்கடாசிட்டி, கான்ஸ்டன்ட் வேரியன்ஸ், ஆட்டோ கார்லேஷன், நோ ஆட்டோ கார்லேஷன் அண்ட் நோ மல்டிகுலினியாரிட்டி. ஸோ இதான் இருந்துட்டு நம்மளோட 10 அசம்ஷன்ஸ். ஸோ இப்போ இதை வச்சு இருந்துட்டு இந்த கொஸ்டின் இருந்துட்டு நம்ம ஒன் ஆஃப் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, in a simple linear regression model yi is equal to alpha plus beta xi plus ui, which of the following assumption is not a part of classical linear regression model. இதில் எந்த அசம்ஷன் வந்துட்டு கிளாசிக்கல் லீனியர் ரெக்ரெஷன் மாடலோட அசம்ஷன் கிடையாது அப்படின்றாங்க. உங்களுக்கு தெரியும் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் யூஐ, அதாவது மீன் ஆஃப் யூஐ இருந்துட்டு 0. இது நம்மளோட செகண்ட் அசம்ஷன். அப்போ இது இருந்துட்டு நம்மளோட அசம்ஷன் தான். வேரியன்ஸ் ஆஃப் யூஐ சிக்மா ஸ்கொயர், கான்ஸ்டன்ட் வேரியன்ஸ், ஹோமோஸ்கடாசிட்டி அசம்ஷன். ஸோ அப்போ இது ஒன்றா. கோவேரியன்ஸ் ஆஃப் யூஐ யூஜே இருந்துட்டு நாட் ஈக்குவல் டு 0 ஃபார் ஐ இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ இது இருந்துட்டு நமக்கு ஐ இஸ் நாட் ஈக்குவல் டு ஜே. அப்போ இது இருந்துட்டு நமக்கு இருந்துட்டு கிடையாது. ஏன்னா இது இப்படி நாட் ஈக்குவல் டு 0னா இட்ஸ் லீட்ஸ் டு ஆட்டோ காரிலேஷன். போன இயரோட எரர் டேர்மும் இந்த இயரோட எரர் டேர்மும் ரிலேட் ஆயிருக்கு அப்படின்றதான் இருந்துட்டு இதோட மீனிங். ஸோ இது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு காரிலேஷன் இருந்துட்டு நமக்கு இருக்கு. இது நம்மளோட ரிசல்ட்ஸ் இருந்துட்டு பாதிக்கும். நமக்கு இருந்துட்டு எஃபிஷியன்ட் ரிசல்ட்ஸ் இருந்துட்டு நமக்கு கிடைக்காது அப்படின்றது தான். ஸோ அதே மாதிரி இது உங்களுக்கு தெரியும், இண்டிபெண்டன்ட் வேரியபிளுக்கும் எரர் டேர்முக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்கக்கூடாது. அப்போ இந்த அசம்ஷனும் இருந்துட்டு நமக்கு கரெக்டாக. அப்போ ஆன்சர் நம்ம பார்த்தோம்னா சி தான் இருந்துட்டு நமக்கு இந்த கொஸ்டினோட ஆன்சர். ஸோ இதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம சிம்பிளாக கிளாசிக்கல் லீனியர் ரெக்ரெஷன் மாடல்னா என்ன அண்ட் அதோட அசம்ஷன்ஸ் இருந்துட்டு நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக இருந்துட்டு நம்ம பார்த்தோம். இதில் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுனாலும், இல்லை வேறு ஏதாச்சும் கான்செப்ட்ஸ்னா இந்த எக்கனாமெட்ரிக்ஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு முக்கியமாக இப்போ அவசரமாக இது எக்ஸாமுக்கு இது பண்ணாலும் நீங்கள் என்னோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லை நம்மளோட டெலகிராம் சேனல்லையோ இல்லை நம்ம இன்ஸ்டாகிராம் சேனல்லையோ நீங்கள் டிஎம் பண்ணாலும் ஓகே தான். இல்லை ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குனாலும் நீங்கள் தாராளமாக என்னை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. இதோட நான் இருந்துட்டு இந்த வீடியோ நான் இருந்துட்டு எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ எவ்ரி ஒன்.